எபிசோடு 13 மறைந்த நிழல்கள். கதை இதுவரை ஆசிஸ் மற்றும் முரளி மூன்றாவது கண் அமைப்பின் முக்கியமான குற்றவாளிகளை விஜய்கரன் மற்றும் ரகுநந்தன் ராவை கைது செய்துவிட்டனர். ஆனால் உண்மையான தலைவன் இன்னும் வெளியே வரவில்லை. இப்போது புதிய மிரள வைக்கும் திருப்பங்கள். ஆசிஸ் தலைமையகத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். இது ஒரு பெரிய வெற்றி. ஆனால் உண்மையான மூளையை நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு அழைப்பு வந்தது. சார், நீங்கள் ஒரு கோப்பை தவறு விட்டு விட்டீர்கள். ஆசிஸ் உடனே கணினியை திறந்து பார்த்தான். இது என்ன? ஃபைல் நேம் மூன்றாவது கண், த ஃபைனல் ட்ரூத். இந்த கோப்பில் என்ன இருக்கிறது? அவன் கோப்பை திறந்ததும் அதில் ஒரு புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள், நீதித்துறை அதிகாரிகள், பல தொழிலதிபர்கள், ஒரு புதுமையான முகம். யார் இவர்? இது எப்படி சாத்தியமாகிறது? மூன்றாவது கண் அமைப்பின் உண்மையான தலைவர் இவரா? இப்போது நம்ம எதிரிகள் இன்னும் பெரியவர்கள். ஆசிஸ் மற்றும் முரளி உடனே அந்த புகைப்படத்தில் உள்ள மனிதனை கண்டுபிடிக்க முயன்றார்கள். அவருடைய பெயர் மாயமாக மறைக்கப்பட்டுள்ளது. அவர் யார்? எப்படி அவர் இந்த அமைப்பின் தலைவனாக இருக்க முடியும்? மற்றொரு முக்கியமான தகவல், மூன்றாவது கண் அமைப்பு இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு புதிய திட்டம் அமைத்திருக்கிறார்கள். இது நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஆபத்து. நாம் இதை உடனே கண்டுபிடிக்க வேண்டும். ஆசிஸ் முரளியை பார்த்தான். நாம் மீண்டும் ஒரு வேட்டையை தொடங்க வேண்டும். அந்த கோப்பை ஆராய்ந்தபோது ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஆசிஸ், நீ உண்மையாய் தேடுகிறாயா? யார் பேசுகிறீர்கள்? நான் ஒரு பழைய மனிதன். ஆனால் உண்மை எப்போதும் வெளிவரும் என்பதில் சந்தேகம் இல்லை. என்ன சொல்ல வருகிறீர்கள்? உனக்கு மூன்றாவது கண் அமைப்பின் உண்மையான தலைவனை பிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீ உன் உயிரை பயணம் வைக்க தயாராக இருக்கிறாயா? நீங்கள் யார்? பிரம்மா. ஆசிஸ் அதிர்ந்தான். இவர்தான் மூன்றாவது கண் அமைப்பின் உண்மையான தலைவனா? நாம் இவரை கண்டுபிடிக்க வேண்டும். முடியவில்லை என்றால் விசாரணை இன்னும் ஆபத்தான பயணம். அடுத்தது என்ன நடக்கப் போகிறது? ஆசிஸ் உயிருடன் திரும்புவாரா? மூன்றாவது கண் அமைப்பின் இறுதி ரகசியம் என்ன? தொடரும். எபிசோடு 14 இறுதி எதிரி. கதை இதுவரை ஆசிஸ் மற்றும் முரளி மூன்றாவது கண் அமைப்பின் முக்கிய குற்றவாளிகளை விஜய்கரன் மற்றும் ரகுநந்தன் ராவை கைது செய்துவிட்டனர். ஆனால் உண்மையான தலைவன் இன்னும் வெளிவரவில்லை. ஒரு மர்மமான அழைப்பு. பிரம்மா என்ற நபர் மூன்றாவது கண் அமைப்பின் நிஜ தலைவனாக இருக்கலாம். ஆசிஸ் மற்றும் முரளி தலைமையகத்துக்கு அந்த அழைப்பை புரிந்து கொள்ள முயன்றனர். நீங்கள் உண்மையை காண தயாராக உள்ளீர்களா? தனியாக வாருங்கள். இல்லை என்றால் உண்மை நிழலாக மறைந்துவிடும். அழைப்பு முடிந்துவிட்டது. நாம் என்ன செய்யலாம் முரளி? அந்த அழைப்பை நம்பலாமா? அச்சமின்றி ஆசிஸ் ஒரு முடிவெடுத்தான். நாம் அவரை நேரில் சந்திக்க வேண்டும். ஆசிஸ் மற்றும் முரளி கொடுக்கப்பட்ட முகவரிக்கு சென்றனர். அது ஒரு பழைய தொழிற்சாலை. அழுக்கான இடம். சன்னல் உடைந்திருக்கிறது. முற்றிலும் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது ஒரு பழைய பாசறை போல் தெரிகிறது. எச்சரிக்கையாக இரு முரளி, எதுவும் நடக்கலாம். உட்புறம் சென்று பார்க்கையில் ஒரு மின்சார விளக்கு மட்டும் தெரிந்தது. ஒரு பழைய மேசை, அதன் மீது ஒரு கருப்பு அலமாரி. அந்த அலமாரியில் ஒரு கட்டுப்படுத்த முடியாத அமைப்பு. மூன்றாவது கண் அமைப்பின் பயங்கரமான திட்டங்கள். இது மிகவும் ஆபத்தான கோப்பு. முரளி அது எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை புரிந்து கொண்டான். ஆசிஸ், இது ஒரு அரசாங்கத்தின் முக்கியமான தகவல். இதை திருடி தங்கள் விதிமுறைகளை உருவாக்க முயற்சித்திருக்கிறார்கள். அந்த கோப்புகளை அவுட் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் பாங் துப்பாக்கி சத்தம் கேட்டது. ஆசிஸ், கீழே வா. ஒரு நிழல் அருகில் வந்தது. ஒரு நீண்ட காலுக்கு பின்னால் மறைந்திருக்கும் குரல். நீங்கள் உண்மையை காண வந்திருக்கிறீர்கள் அல்லவா? பிரம்மா. அவன் முன்பே நின்று கொண்டிருந்தான். ஒரு நடுத்தர வயதுடைய நபர். கட்டும் கட்டாயமான பார்வை.
கண்களில் பயங்கரமான சிவப்பு ஒளி. நீங்கள் என்ன நினைத்தாலும் உண்மையை எப்போதும் வெல்லாது ஆசிஸ். மூன்றாவது கண் அமைப்பு அழிந்து விட்டது பிரம்மா. நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். நீங்கள் நினைக்கும் அளவிற்கு இது முடிவாகாது. அவன் ஒரு சுவிட்சை அழுத்தினான். அந்த தொழிற்சாலை முழுவதும் ஒரு வெடிப்பு ஏற்படும் நிலையில் இருந்தது. முரளி, வெளியே ஓடு. டிக் 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 பூம். அந்த இடம் முழுவதும் வெடித்தது. ஆசிஸ், முரளி இறுதி நேரத்தில் வெளியேறினார்கள். அவன் எங்கே? அவன் உயிருடன் இருக்கிறானா? தொலைவில் ஒரு கார் வேகமாக சென்றது. அவன் போய்விட்டான். இன்னும் முடிந்து விடவில்லை முரளி. பிரம்மா உயிருடன் இருக்கிறான். மூன்றாவது கண் இன்னும் பார்க்கிறது. எபிசோட் 15 இறுதி சதியில் ஆரம்பம். மூன்றாவது கண் அமைப்பின் இறுதி ரகசியம் வெளியாவது. ஆசிஸ் இறுதி நேரத்தில் பிரம்மாவை பிடிக்கப் போகிறானா? மொத்த நகரமே ஆபத்தில் வீழ்ந்திருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களுடன் அடுத்த பகுதி வரவிருக்கிறது. தொடரும். எபிசோட் 15 இறுதி சதியின் ஆரம்பம். கதை இதுவரை ஆசிஸ் மற்றும் முரளி மூன்றாவது கண் அமைப்பின் தலைவராக சந்தேகிக்கப்படும் பிரம்மாவை நேரில் சந்திக்க சென்றனர். ஆனால் அவர் பயங்கரமான வெடிப்பை ஏற்படுத்தி தப்பி ஓடினார். இப்போது நகரமே ஆபத்தில் உள்ளது. மூன்றாவது கண் அமைப்பு இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை. பிரம்மாவின் இறுதி சதி இன்னும் ஆரம்பமாகவில்லை. ஆசிஸ் தலைமையகத்துக்கு திரும்பியவுடன் புதிய தகவல் காத்திருந்தது. முதலமைச்சர் சார், முக்கிய தகவல் வந்திருக்கிறது. அமைச்சருக்கு அனுப்பப்பட்ட ஒரு மர்மமான மின்னஞ்சல். சப்ஜெக்ட்: The final act begins. Message: You stopped nothing, Inspector. The real game begins now. The city will burn. ஆசிஸ் அதிர்ச்சி அடைந்தான். மூன்றாவது கண் அமைப்பு இன்னும் செயல்படுகிறதா? பிரம்மா எங்கே? அந்த மின்னஞ்சலில் ஒரு கோப்பு இணைக்கப்பட்டிருந்தது. அதை திறந்ததும் நகரத்தின் முக்கிய இடங்களில் டைமர் வசதி கொண்ட வெடிகுண்டுகள் உள்ளதை காட்டும் வரைபடம் இருந்தது. நகரம் ஆபத்தில் இருக்கிறது. எந்த இடங்களில்? மாநகர மின் நிலையம், துறைமுகம், காசி ரயில் நிலையம், நிதியமைச்சக அலுவலகம். இதெல்லாம் வெடித்தால் நகரம் முழுவதும் முழுமையாக முடங்கிவிடும். முரளி, உடனே அணிவகுப்பு அமைத்து அனைத்து அணிகளையும் அனுப்பிவை. நாம் இந்த பயங்கர சதியை தடுக்க வேண்டும். ஆசிஸ் மற்றும் முரளி நேரம் வீணாக்காமல் நகரத்தின் முக்கிய இடங்களுக்கு செல்வதற்காக பிரிந்தனர். முதல் இடம் மாநகர மின் நிலையம். அங்கு சென்றபோது பாதுகாப்பு கேமராக்கள் இயங்கவில்லை. இது சரியாக இல்லை. அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு பெரிய வெடிகுண்டு டைமர் 15 நிமிடத்தில் வெடிக்க இருக்கிறது. இதை உடனே முடக்க வேண்டும். ஆசிஸ் கணினியை ஹேக் செய்து வெடிகுண்டை செயலிழக்க செய்ய முயன்றான். மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது. முன்னால் எதுவும் செய்ய முடியாது ஆசிஸ். நீங்கள் வெற்றியாளர்கள் அல்ல. பிரம்மா, இதை நாங்கள் நிறுத்தப் போகிறோம். இது ஒரு கேம். ஆசிஸ், உன் நேரம் முடிந்துவிட்டது. அந்த அழைப்பு முடிந்தவுடன் வெடிகுண்டு டைமர் வேகமாக நகரத் தொடங்கியது. ஆசிஸ் வேகமாக 10, 9, 8, 7. ஆசிஸ் வேகமாக ஒரு புதிய டீஆக்டிவேஷன் கோட் பயன்படுத்தினான். 3, 2, கிளிக், டன். வெடிகுண்டு செயலிழந்து விட்டது. மற்ற இடங்களில் இருப்பதை தடுப்பதற்காக நாம் முன்னேற வேண்டும். அடுத்த இடம் துறைமுகம். அங்கு சென்றபோது ஒரு பெரிய கண்டெய்னர் இருந்தது. இங்குதான் வெடிகுண்டு இருக்கிறது. முரளி அதை திறந்தான். அதில் வெடிகுண்டுடன் சேர்த்து ஒரு கடிதம் இருந்தது. நீங்கள் எதையும் நிறுத்த முடியாது. இறுதியில் மூன்றாவது கண் பார்க்கும். பிரம்மா எங்கே? இது அவனுடைய இறுதி திட்டமா? அவர்கள் வெடிகுண்டை செயலிழக்க செய்த பிறகு முதல்வர் அவர்களை அழைத்தார். ஆசிஸ், ஒரு முக்கியமான தகவல். விமான நிலையத்தில் பிரம்மா இருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. விமான நிலையமா? அவன் நாட்டை விட்டு வெளியேறவா? உடனே அங்கு போக வேண்டும். ஆசிஸ் மற்றும் முரளி விமான நிலையத்துக்கு சென்றனர். அங்கு ஒரு தனியார் ஜெட் தயாராக இருந்தது. ஒரு நிழல் விமானத்துக்குள் ஏறிக்கொண்டிருந்தது.
பிரம்மா. ஆசிஸ் ஓடிச் சென்றான். நீ வெளியேற முடியாது. அவன் துப்பாக்கியை எடுத்து பிரம்மாவின் மீது இலக்கை வைத்தான். நீ நினைப்பது போல எளிதல்ல ஆசிஸ். அவன் ஒரு பைக்கை எடுத்து கொண்டு விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயன்றான். ஆசிஸ் பின்னேதான் சென்றான். முரளி போலீசாரை அழைத்தான். அவனை உயிருடன் பிடிக்க வேண்டும். அடுத்த எபிசோடில் பிரம்மா தப்பிக்கப் போகிறானா? ஆசிஸ் தனது பயணத்தின் முடிவை அடையப் போகிறானா? மூன்றாவது கண் அமைப்பு முற்றிலும் அழிந்துவிடுமா? எபிசோட் 16 மூன்றாவது கண் இறுதி நேர சீட். நீங்கள் எதிர்பார்க்காத பயங்கர திருப்பங்கள் வர இருக்கிறது. தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.